இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா 2:22-35. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். மிக முக்கியமான ஒரு பகுதி நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய சட்டங்கள், கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் பாவத்தை விலக்க முடியும். நித்திய சாவிலிருந்து நாம் பிழைக்க முடியும். அப்போதுதான் நாம் நம்பிக்கையாளர்கள் என்று உண்மையிலேயே அழைக்கப்பட முடியும். இதை மனதிலே கொண்டு எப்பொழுதும் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். சட்டங்களை கடைபிடிப்பதில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்லுகிறார்கள். கோவிலிலே கடவுள் இந்த குடும்பத்திற்கு யாரை காட்டுகிறார்? ஆண்டவருடைய மெசியாவை காணுமுன் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்த இறை பற்று கொண்ட சிமியோன் என்னும் ஒருவரை காட்டுகிறார். நாம் கோவிலுக்கு தவறாமல் கட்டளைகளை கடைபிடிக்கும் இதயத்தோடு, ஆர்வத்தோடு கோவிலுக்குள் தவறாமல் செல்லும் பொழுது நமக்கு இன்று என்று அல்ல, அது நாளையாக கூட இருக்கலாம், கடவுள் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு இறைவாக்கினரை காட்டுவார், இறை ஊழியரை காட்டுவார், வழி நடத்துகின்ற ஒரு நல்ல மனிதரை காட்டுவார். அவர் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். அன்பானவர்களே, கடவுள் நம்மிடம் பேசவில்லை என்றால் நமக்கு உயிர் ஏது, பிழைப்பு ஏது? அவர் நம்மோடு பேச வேண்டும். திருவிவிலியத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார். உயிருள்ள மனிதர்களில் கடவுள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக நம்மிடம் பேசுகிறார் என்றால் அது மிக அற்புதமானது. திருவிவிலியத்தில் கடவுள் பேசுவதை போல அதற்கு சமமானது. அப்படி என்றால் கடவுளுடைய ஊழியர்களை அவர்களுடைய குறைகளை எல்லாம் ஒரு முகப்படுத்தி தள்ளி வைத்துவிட்டு அவர்களை எவ்வளவு மதிக்க வேண்டும். அவர்கள் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். ஆகையினால் அவர்கள் வழியாக கடவுள் காட்டுகின்ற பாதையை நாம் கடைபிடிப்பதில் என்றும் உறுதியோடு இருக்க வேண்டும். அவர்களுடைய குறைகளை வைத்து கொண்டு அவர்கள் காட்டுகின்ற பாதையை தள்ளிவிடக்கூடாது. அவர்கள் குறைகளை வைத்து கொண்டு அவர்களிடம் இருந்து வருகின்ற நல் வழிமுறைகளை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. கடவுள் பயன்படுத்துகிறார், கடவுள் அழைத்திருக்கிறார், கடவுள் பயன்படுத்துகிறார், கடவுள் நம்மை அதற்கு அழைக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆலயத்திற்கு குழந்தையாக இருந்த இயேசுவை எடுத்து சென்ற பொழுது சிமியோன் என்னும் இறை பற்றுள்ள மனிதரை கொண்டு அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்க செய்தீரே. பானுவேல் என்ற ஆலயத்திலேயே தன்னுடைய 74 வயதிலே இருந்த அந்த பெண்ணை, பானுவேலுடைய மகளாக இருந்த அன்னாவை கொண்டு வந்து நிறுத்தி குழந்தையை புகழச் செய்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையிலும் அதே உணர்வு, கடவுள் நீர் பேசுகிறீர், பெரியவர்கள் வழியாக பேசுகிறீர், உம்முடைய ஊழியர்கள் வழியாக பேசுகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை இருக்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.